பாசமாக அவர் இருந்தார். பல காரியங்களை என்னை நம்பி அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஒரு ரொம்ப கோபம் ஊட்டுற ஒரு காரியத்தை சபையில் வருவார் பண்ணிட்டார். நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். சைக்கிள் தான் எங்களுக்கு. காலையில் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு தனித்தனியாக பாசுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம் ஒய்ஃபு, சாம் சுந்தரம் அம்மா வயசாக இருந்தாங்க, சுந்தரம் ஒய்ஃபு, எல்லாருக்கும் எல்லா பணிபடியும் நான் தான் செய்யணும். அவங்க இதை எல்லாருக்கும் நான் செய்கிறது தான் பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப கடுமையான வேலையான ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, கனடாவிலேருந்து ஒரு பிரசங்கியார் வந்தார். அப்போது அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தாங்க. வந்த உடனே பாஸ்டர் என்ன பண்ணாங்க, அங்கே வீட்டில் கவனிக்கிறதுக்கு வசதி இல்லை. இப்போ சர்ச்சுக்கு பக்கத்தில் ஹோட்டல் கார்டன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே தங்க வச்சாங்க. இந்த பக்கத்தில் ரோமஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி என்கிட்ட காசு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பெரிய கிருபை, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் அவங்களை எப்படி நான் இவ்வளவு அழகாக பராமரித்து அவங்கள அனுப்புனேங்கிறது அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சிது. அவங்க போய் பாஸ்டர் ரொம்ப இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஊழியரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, என்னை இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க, என்னை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. என்னோட கூட கூப்பிட்டு போவாங்க. நான் அவங்களுக்கு 2 சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். 2 பேரும் ஜெபம் பண்ணிவிட்டு 2 பேரும் அவங்களுடைய ஒரு பிளேட்டை வாங்கிட்டு சொல்லி இன்னொரு பிளேட்டில் வச்சு நீ சாப்பிடுன்னுவாங்க. இல்லை இல்லை எனக்கு சாப்பாடு இருக்குது, நான் பாஸ்டர் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை அது உண்மை இல்லை. எது உண்மைலாம் இது 2 பேருக்கு எனக்கு வாங்கி கொடுத்த, என்னுடையதை நான் உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். நீ பாஸ்டர் காசு சாப்பிடல, நீ சாப்பிடுன்னு சொல்லி அப்புறம் நான் அதே பாஸ்டர்கிட்ட சொன்னேன். சரி சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. இது அந்த சபையில் இருந்த சில வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பயங்கர கடுப்பாக இருந்துச்சு நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது. அப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட உட்காந்து சாப்பிடும்போது ஒருவர் வந்தார். அவர் ரொம்ப எங்களை வேதனைப்படுத்திருக்காரு. ரொம்ப வேதனைப்படுத்திருக்காரு. உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாத பசங்கள்லாம் உழுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப சீப்பாக எப்போவுமே மனவேதனைப்படுத்தின ஒரு மனுஷன் அவர் உள்ளே வந்தார். உள்ளே அந்த பில்லில் ஒரு பில் போட்டுக்க, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இப்போ நான் சொன்னேன், நீ கவர்மெண்ட் வேலை செய்கிற, நீ வாங்கிக்க ஐஸ்கிரீம், நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரையா இல்லைன்னாரு. நான் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன். போயிட்டார். அப்போது நான் இவங்களை சாப்பிட வச்சுட்டு இவங்களை ரூமுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்து அப்படி தலையை சாய்ச்சேன். பாஸ்டர் பெல் அடித்தார். ஒரு அவசரமாக தான் கேட்டார். பார்த்தா சைக்கிள் பூட்டி இருக்கு. நான் எப்போவுமே சைக்கிளை பூட்ட மாட்டேன். பூட்டினா ஒரு இடத்துல தான் சாவி வைப்பேன். ஓடி போய் சாவியை பார்த்தேன், சாவியை கிடைக்கல. அப்போ உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஓடி பார்த்தேன், யார்கிட்ட கேட்டால் யாரும் சாவி எடுக்கலைன்னுட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து டவுட்டன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், புரஷவாக்கம் சர்ச் எங்கே இருக்குது தெரியும், அந்த அபிராமி ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு, சந்தியா ஹோட்டலுக்கு எதிரில். அங்கேருந்து நடந்து டவுட்டன் போனோம், மார்க்கெட் போனோம். அன்றைக்கு ஒரு 8-10 முறை நடந்திருப்பேன். ரொம்ப கைகால் வலி எனக்கு தாங்க முடியல. நைட்டில் ஏதோ ஒரு வேலை சொன்னார், அதையும் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப தாங்க முடியல. எல்லாரும் கேட்டேன், சாவி யார் எடுத்தது, சாவி யார் எடுத்தது, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, இந்த ஐஸ்கிரீம் கேட்டார இவர் பூட்டிட்டு போயிட்டாரோ அப்படின்னு. நைட்டு 10:30 மணிக்கு நான் யாரோ போய் தட்டி எழுப்பி, அண்ணே இந்த மாதிரி சாவி எடுத்தீங்களா, காலையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு கால் வலி தாங்க முடியல, பாஸ்டர்ன்னு சொல்ல முடியல, தயவுசெய்து சாவியை கொடுங்க அப்படின்னு. ஐஸ்கிரீம் வந்தால் வரும் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. சரி இப்போ இவனுங்க தான் பூட்டிருக்கானுங்க, வேணும்னு போட்டிருக்கானுங்க. அந்த வலியோடு நைட்டு படுத்தேன். காலையில் போய் கொஞ்சம் வேலைகளை செய்துட்டு சுந்தரம் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன தம்பி, அந்த ரூமில் அந்த சுத்தியல் இருக்குது பார்த்தீரா, அதை எடுத்துகிட்டு வர, ஒரு அடி அடித்து பூட்டை உடைச்சி தூக்கி போட்டு, நான் காசு தரேன் வேற பூட்டு போடணும் அப்படின்னாரு. அவர் சொன்னபடி நான் அந்த பொறுமையாக அந்த பூட்டை உடைச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய உள்ள உணர்வு
என்னடா இது, நேற்றையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கேன், இவர்கிட்ட சொன்ன அவனுங்களை கூப்பிட்டு கண்டிக்காமல் இவர் வந்து நீ பூட்டை உடைச்சி போடு, நான் அவனை பூட்டு வாங்கி தரேன்னா இது என்ன இது பதில்? அது எனக்கு புரியாமல் சரி நடந்துக்கிட்டே இருந்தேன். மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வந்தார் உள்ள. என்னப்பா என்னமோ கிளம்புனார் சொன்னாராம பூட்டை உடைக்க சொல்லி, உடைங்க, எத்தனை பூட்டு உடைக்கிறீங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அது எண்ணெய் ஊத்துறமா இருந்துச்சு. சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கு, நீ மரியாதையாக சாவி கொடுக்கலன்னா விபரீதமாக போயிடுன்னு மட்டும் சொன்னேன். நைட்டு வந்து இதே மாதிரி ரொம்ப நடந்து ரொம்ப சரீரத்துக்கு ரொம்ப காலுகள் ரொம்ப வலியாயிடுச்சு. மீட்டிங் முடிஞ்சு 2 படிக்கட்டு இப்படி வரும், பிரசங்கியார் முன்னால் வராரு, ஒரு 1500 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த மீட்டிங் அன்றைக்கு வந்திருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் மீட்டிங் நினைக்கிறேன். அது அவர் பிரசங்கியார் முன்னால் போகிறார், ஒய்ஃபினால் 3வது நான் வரேன். இந்த சாவியை போட்டுனவர் அங்கே எதிரில் நின்று யார்கிட்ட எதையோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னென்னா அவர் என்னதான் ஏதோ பிரயாசம் பண்ணுற மாதிரி எனக்கு ஏற்கனவே உள்ளத்தில் கோபம் பொங்கிட்டு இருக்கு. நேராக போனேன், போய் சட்டையை பிடிச்சேன். டேய், மரியாதையாக சாவியை கீழே வைக்கிறியா? அத்தனை பல்ல அடித்து கீழே வச்சிருவேன். உடம்புல ஓடுற ரத்தம் திருநெல்வேலி பியூர் பிளட்டு, ஜாக்கிரதை, சாவியை கீழே போயிடாது. பிரசங்கியாரும் ஒய்ஃபும் ஓடி வந்தாங்க. தாமஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ்? நோ, திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்லி ஃபைட், யூ கம் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவங்க வழக்கம் போல் சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, உன்னோட முகத்தில் உள்ள பிரைட்னஸே இன்றைக்கு சரியில்லை, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு வேலையை பாதி நிறுத்திட்டு வந்துட்டேன், அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் யோசனை கையை நீட்டிட்டோம். 2ல் 1 பார்த்து சாவியை வாங்காமல் கொலையாக நடந்தால் கூட சரிதான். அப்படி ஒரு வெறி, வேகமாக ஓடி வந்தேன். அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் கிடைக்கல. பாஸ்டர் அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நான் வந்து நேராக வந்தேன், என்னுடைய சூட்கேஸ் தூக்குனேன், என்னுடைய பொருட்களெல்லாம் எடுத்தேன், வெளியே கிளம்பிட்டேன். இவ்வளவு நடந்த போதும் பாஸ்டர் கதவை திறந்து வெளியே வரவே இல்லை, உள்ளே உட்காந்துட்டார். சாம்சன் பாஸ் தான் ஓடி வந்தார். தம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். பாஸ்டர், நாங்கள் வந்து ஊழியக்காரங்க என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்களை வந்து எவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளோ மனமுடிவாக பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பெரியவங்ககிட்ட சொன்னால் அதை ஒன்றுமே நீ கண்டுக்க மாட்டேன்றீங்க. அவனுங்க எங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் வந்து கர்த்தருக்கு ஒழிஞ்சலாம், உங்களுக்கு ஒழிஞ்சலாம், வர்ற போனவங்களாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு நீங்களே செய்யுங்க, இந்த ஊழியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் போகிறேன். உடனே பக்கெட்டை கையில் பிடிச்சிட்டு, தாமஸ் ரொம்ப அவசரப்படாதீங்க, 1 நைட், இந்த ஒரு நைட்டு இங்கே தங்குங்க, நாளை காலையில் அதை பற்றி பேசிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு மேலே கோவப்படாதீங்க, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், தயவு செய்து நீங்கள் இன்றைக்கு நைட்டு மட்டும் இருங்க அப்படின்னு பொருட்களை பிடிங்கி உள்ளே வச்சு நைட்டு மட்டும் தூங்குங்க. இப்போ உங்கள்கிட்ட பேச முடியாது, நாளை காலையில் பேசுகிறேன். நான் மேலே மாடியில் படுப்போம். மாடியில் படுத்தேன். காலையில் ப்ரேயர் நடந்தது, சத்தம் கேட்டுச்சு, நான் கீழே வரல. ப்ரேயர் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் சேர் எடுத்துக்கொண்டு அந்த என்னுடைய படிக்கட்டு வாசலில் போட்டு நான் எங்கேயாவது இறங்கி ஓடிட போகிறேன்னு சொல்லிட்டு சுந்தரம் பாஸ்டர் சேர் போட்டு அந்த படிக்கட்டு கீழே உட்கார்ந்தாரு. நான் 9 மணிக்கு போல் கீழே இறங்கி வந்தேன். அது வரைக்கும் அந்த மனுஷன் சாப்பிடல, அந்த மனுஷன் அங்கேயே உட்கார்ந்தாரு. என்னை பார்த்தாரு, என்ன தாமஸ், என்ன நல்லா தூணிங்களா, சரி போய் சாப்பிட்டு வரோம். இல்லை நான் சாப்பிடலன்னு. சாப்பிட்டு வரோம், நான் ஸ்பெஷல் வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டு வரோம். சரி, எனக்கு அதுக்கு மேலே இது பண்ண முடியல. அப்புறம் கூப்பிட்டு பேசினார். கடைசி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார், நான் உன்னுடைய உண்மையான லைஃப்பை பார்த்துட்டு இந்த வாரம் உன் கையில் திருவிருந்து பாத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் தாமஸ். அதை வந்து பிசாசுக்கு எடுத்துட்டான்.
எல்லார் மத்தியில் உன்னை கோபக்காரனாக்கி உன்னுடைய நல்ல சுபாவத்தை நான் பாராட்டி உனக்கு திருவிருந்து கொடுக்கறதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தேன். அதை பிசாசு கெடுத்துட்டான். நீ இடம் கொடுத்துட்ட, சரி பரவாயில்ல, நான் சொன்னதை நீ கேட்டிருக்கணும் இல்லையா? அவங்க இருக்கட்டும், நான் தான் உனக்கு உடைக்கணும்னு சொன்னல, நீ கேட்டிருக்கலாம் அப்படின்னு கூட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி, இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாடம். ஆனால் கடைசி வரைக்கும் திரும்ப பாத்திரம் கொடுக்கல, இங்கே வர வரைக்கும் கொடுக்கல. அப்புறம் ஊழியத்தில் என்னை பிரசிடெண்ட் ஆக்குனது உங்களை எல்லாருக்கும் தெரியும். எஸ்யூ கேம்ப் உங்களுக்கு தெரியும், மகாபலிபுரம். அங்கே தனியாக நான் போயிடுவேன் எப்போதுமே. அந்த நாட்கள் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தான்